Now, we shall select a few sentences from the exercise and do them. This is only a practice, and you must do more sentences from this exercise. நாங்கள் ஒரு கலர் டிவி வாங்கியிருக்கிறோம். இந்த SVOCA பேட்டர்னில் நீங்கள் இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ் அமைக்கிறீங்க. I have written, you have written, we have written, they have written, he has written, she has written, it has written. இப்போ நாங்கள் ஒரு கலர் டிவி வாங்கியிருக்கிறோம். We have bought. Present perfect tense. எதை? A color TV. We have bought a color TV. இது வந்து sentence number 6. Exercise 5ல I am choosing a few sentences. 10. Sentence number 10. நான் ஆங்கிலத்தில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அக்கவிதையில் சூரிய உதயத்தின் அழகை வர்ணித்திருக்கிறேன். I have written a poem in English. I have written a poem in English. I have described எதை? The beauty of sunrise in it. அதில் சூரிய உதயத்தின் அழகை வர்ணித்திருக்கிறேன். என்னுடைய தாத்தா இந்திய இராணுவத்தில் 20 ஆண்டுகள் பணியாற்றி இருந்தார். The perfect past perfect tense. My grandfather had served the Indian Army for 20 years. My grandfather had served the Indian Army for 20 years. இதெல்லாம் perfect tense. அடுத்த ஆண்டு இந்நேரம் நான் என்னுடைய MBA படிப்பை முடித்திருப்பேன். Future perfect tense. He will have written மாதிரி நான் முடித்திருப்பேன். I will have finished my MBA course. நான் என்னுடைய MBA கோர்ஸை முடித்திருப்பேன். எப்போ? By this time next year. அடுத்த ஆண்டு இந்நேரம் நான் என்னுடைய MBA படிப்பை முடித்திருப்பேன். I will have finished my MBA course by this time next year. இப்போது சென்டென்ஸ் நம்பர் 30ல் ஒரு அழகான பெரிய பேசேஜ் வந்திருக்கிறது. அதில் பல வகையான டென்சஸ், இதுவரை நாம் பார்த்த டென்சஸ் பலவும் கலந்திருக்கின்றன. அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். என்னுடைய தகப்பனார் தமது தனிச்செயலரை வேலை நீக்கம் செய்து விட்டார். இது பர்ஃபெக்ட் டென்ஸ். மை ஃபாதர் ஹேஸ் டிஸ்மிஸ்ட் ஹிஸ் பிரைவேட் செக்ரட்டரி. என்னுடைய தகப்பனார் தமது தனிச்செயலரை வேலை நீக்கம் செய்து விட்டார். மை ஃபாதர் ஹேஸ் டிஸ்மிஸ்ட் ஹிஸ் பிரைவேட் செக்ரட்டரி. அவர் அடிக்கடி அலுவலகத்துக்கு காலதாமதமாக வந்து கொண்டிருந்தார். என்ன ரீசன் தெரியுமா? He was often coming to the office late. He was often coming to the office late. அடிக்கடி அலுவலகத்துக்கு காலதாமதமாக வந்து கொண்டிருந்தார். என் தகப்பனார் விரைவில் ஒரு புதிய தனிச்செயலரை நியமிப்பார். முதல்ல பார்த்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ரெண்டாவது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மை ஃபாதர் he was often coming to the office late. இப்போது ஃப்யூச்சருக்கு போகிறோம். மை ஃபாதர் will appoint a new private secretary soon. நியமிப்பார். மை ஃபாதர் will appoint யாரை? a new private secretary soon. 10 பேர்கள் அந்த பதவிக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். உடனே பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வர்றோம். 10 persons have applied for the job. 10 persons have applied for the post. அவர்களில் ஒருவர் ஒரு பட்டதாரி. One of them is a graduate. One of them subject is இருக்கிறார். யாராக? a graduate. One of them is a graduate. அவர் தமது BA தேர்வில் முதல் வகுப்பு பெற்றிருக்கிறார். He has got first class in his BA degree examination. நாங்கள் அவரை ஒரு நேர்முகத்திற்கு அழைத்திருக்கிறோம். We have called him for an interview.
நேர்காணல் அடுத்த மாதம் நடைபெறும். தி இன்டர்வியூ வில் டேக் பிளேஸ் நெக்ஸ்ட் மந்த். நடைபெறும் என்பதற்கு டேக் பிளேஸ். இப்போது அந்த ஹோல் பேசேஜை பல வகையான டென்சஸும் இருக்கக்கூடிய அந்த பேசேஜை நான் இப்போ படிக்கிறேன். அது மறுபடியும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். என் தகப்பனார் தமது தனிச்செயலரை வேலை நீக்கம் செய்துவிட்டார். அவர் அடிக்கடி அலுவலகத்திற்கு காலதாமதமாக வந்து கொண்டிருந்தார். என் தகப்பனார் விரைவில் ஒரு புதிய தனிச்செயலரை நியமிப்பார். 10 பேர்கள் அந்த பதவிக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் ஒரு பட்டதாரி. அவர் தமது BA தேர்வில் முதல் வகுப்பு பெற்றிருக்கிறார். நாங்கள் அவரை ஒரு நேர்காணலுக்கு அழைத்திருக்கிறோம். நேர்காணல் அடுத்த மாதம் நடைபெறும். ஒரு அருமையான பேசேஜ் consisting of different tenses. So far we have seen. My father has dismissed his private secretary. He was often coming to the office late. My father will appoint a new private secretary soon. 10 persons have applied for the post. One of them is a graduate. He has got first class in his BA degree examination. We have called him for an interview. The interview will take place next month. அழகாக இந்த பேசேஜை நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். பெங்களூரில் உள்ள HMT கம்பெனி இந்த ஆண்டு 5 லட்சம் கைக்கடிகாரங்களை உற்பத்தி செய்திருக்கிறது. இது தி HMT கம்பெனி அட் பெங்களூர் என்ன செய்திருக்கிறது? ஹேஸ் மேனுஃபேக்சர்ட் இதை 5 lakh wristwatches. எப்போ? திஸ் இயர். பெங்களூரில் உள்ள HMT கம்பெனி இந்த ஆண்டு 5 லட்சம் கைக்கடிகாரங்களை உற்பத்தி செய்திருக்கிறது. The HMT company at Bangalore has manufactured 5 lakh wristwatches this year. சிவாஜி கணேசன் இந்த படத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனாக நடித்திருக்கிறார். யார்? சிவாஜி கணேசன். என்ன செய்திருக்கிறார்? ஹேஸ் ஆக்டட். யாராக? என்னவாக? காம்ப்ளிமெண்ட். வீரபாண்டிய கட்டபொம்மன், ஆஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் இன் திஸ் ஃபில்ம். சிவாஜி கணேசன் ஹேஸ் ஆக்டட் ஆஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன் இன் திஸ் ஃபில்ம். நான் இந்த நாவலில் 100 பக்கங்கள் படித்திருக்கிறேன். ஐ ஹாவ் ரெட் 100 pages இன் திஸ் நாவல். இப்போது ஒரு 5 pairs of sentences நான் தர்றேன். அதில் ஒன்று பாஸ்ட், இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஒன்று பாஸ்ட் டென்ஸ் நடந்தது, இன்னொன்று அதுக்கு முந்தி நடந்த பாஸ்ட் டென்ஸ். ஸோ வி மஸ்ட் புட் இட் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். சென்டென்ஸ் நம்பர் 46 பாருங்கள். நான் கடிகாரத்தை பார்த்தேன், அது நின்றிருந்தது. 2 செயல் நடந்தது. ஒன்று, நான் கடிகாரத்தை பார்த்தேன், அது நின்றிருந்தது, ஏற்கனவே நின்றிருந்தது. I saw the clock. I saw the clock. It had stopped. பாஸ்ட்டுக்கு முந்தி நடந்த பாஸ்ட். I saw the clock. It had stopped. பாஸ்ட்டுக்கு முந்தி நடந்த பாஸ்ட். நான் ரயில் நிலையத்துக்கு ஓடினேன். ரயில் புறப்பட்டு சென்றிருந்தது. சரி, பஸ்ஸை தவற விட்டோம் சொல்லிவிட்டு I ran to the railway station. I ran to the railway station. The train had left. நாம் ஓடினது பாஸ்ட் டென்ஸு, ரயில் அதுக்கு முன்னாடியே புறப்பட்டு போயிருந்தது, பாஸ்ட் ஆஃப் த பாஸ்ட். ஸோ வி மஸ்ட் புட் இட் இன் த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ரேன் டு த ரயில்வே ஸ்டேஷன். த ட்ரெயின் ஹேட் லெஃப்ட். சரின்னு சொல்லிட்டு நான் பேருந்து மூலம் அலுவலகத்துக்கு சென்றேன். ஐ வென்ட் டு தி ஆஃபீஸ் பை பஸ். எப்படி போனேன்? பை பஸ். மேலாளர் அங்கு வந்திருந்தார். நான் போன போது ஏற்கனவே மேனேஜர் அங்கே வந்திருந்தார். had already come there. So I went to the office by bus. The manager had arrived. நான் என்னுடைய மேஜையின் மேல் ஒரு கடிதத்தை பார்த்தேன். பணியாளர் அதை இங்கே வைத்திருந்தான். என்னுடைய டேபிள் மேலே ஒரு லெட்டரை பார்த்தேன். பியூன் அதை அங்கே ஏற்கனவே கொண்டு வந்து வச்சுருந்தான். I saw a letter on my table. I saw a letter on my table.
The peon had put it there. வைத்திருந்தான். I read the letter. நான் அந்த கடிதத்தை படித்தேன். My father had written it. அதை எங்கள் அப்பா எழுதியிருந்தார். நான் படித்தேன், எங்கள் அப்பா அதை எழுதியிருந்தார். ஸோ பாஸ்ட்டுக்கு முந்தி நடந்த பாஸ்ட். இப்போது இந்த ஒவ்வொரு பேர்லேயும் ஒரு பாஸ்ட், அதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஒரு பாஸ்ட் அதுக்கு முந்தி நடந்த ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருப்பதை நீங்கள் காணலாம். I saw the clock, it had stopped. நான் கடிகாரத்தை பார்த்தேன், அது நின்று இருந்தது. இப்போ நீங்கள் I saw the clock, it stopped என்ன அர்த்தம்? நான் கடிகாரத்தை பார்த்தேன், அது நின்றது, அப்போ தான் நின்றதாக அர்த்தம். The two things took place at the same time. அப்படி இல்லைங்க. I saw the clock, it had stopped. நான் கடிகாரத்தை பார்த்தேன், அது நின்று இருந்தது, ஏற்கனவே நின்று இருந்தது, பாஸ்ட்டுக்கு முந்தி நடந்த பாஸ்ட். ஆகினால ஒன்று பாஸ்ட்டில் போடுறோம், இன்னொன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் போடுறோம். இந்த பயிற்சியை நீங்கள் நல்லா செஞ்சுக்கணும். நான் விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான சான்றிதழ்களும் கோப்பைகளும் பதக்கங்களும் கேடயங்களும் வென்றிருக்கிறேன். வின் 1-1. நான் விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான சான்றிதழ்களும் கோப்பைகளும் பதக்கங்களும் வென்றிருக்கிறேன். I have won a number of certificates, cups, medals and shields in sports. I have won, நான் வென்றிருக்கிறேன். win 1-1. I have won எதை? a number of certificates, cups, medals and shields. எதில்? in games and sports. இப்படி நீங்கள் perfect tense practice பண்ணணும். You can do the other sentences that are found in the exercise and do them, translate them into English. இதில் before I pass on to the next chapter, ஒரு 1 or 2 interesting things பார்த்துக்கலாம். இப்போது கண்டினியூஸ் டென்ஸில் ஒரு சுவையான நிகழ்ச்சி என்னென்னா, சில வேர்ப்ஸுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் வராது. அதை சிம்பிள் ப்ரெசண்ட்டில் சொன்னாலே போதுமானது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஆங்கிலம் தெரியும். ஐ நோ இங்கிலீஷ். ஐ நோ, எனக்கு ஆங்கிலம் தெரியும். எப்போ தெரியும்? ஐ ஆல்வேஸ் நோ இங்கிலீஷ். எப்பொழுதுமே எனக்கு ஆங்கிலம் தெரியும். ஐ நோ இங்கிலீஷ் மீன்ஸ் ஆல் தி 24 hours ஐ நோ இங்கிலீஷ் அர்த்தம். எப்பொழுதும் எனக்கு ஆங்கிலம் தெரியும்னு அர்த்தம். ஸோ கண்டினியூஸாகவே இந்த அறிவு என்னிடத்தில் இருக்கிறது. இதை நீங்கள் ஐ ஆம் நோயிங் இங்கிலீஷ்னு எழுத வேண்டிய அவசியம் இல்லை, எழுதக்கூடாது. ஐ ஆம் நோயிங் இங்கிலீஷ். This is right. I know English. Simple present சொன்னாலே போதுமானது. It means I know English always, all the 24 hours. I am knowing English சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லக்கூடாது. நான் ஆங்கிலம் அறிகிறேன், அவ்வளோதான். ஆங்கிலம் அறிந்து கொண்டு இருக்கிறேன், இன்னமும் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்கிறவன் இல்லை. இந்த மாதிரி there are some verbs which cannot be used in present continuous tense. I like sweets. நான் இனிப்புகளை விரும்புகிறேன், எனக்கு இனிப்புகள் பிடிக்கும். இது போதுமானது. தட் மீன்ஸ் எப்பொழுதுமே இனிப்புகள் எனக்கு பிடிக்கும் அர்த்தம். இனிப்புகள் சொன்னால் ஐ லைக் them. ஐ ஆம் லைக்கிங் ஸ்வீட்ஸ். ஐ வாஸ் லைக்கிங் ஸ்வீட்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. he died, அவ்வளோதான், அவர் இறந்தார். யூ நீட் நாட் சே he was dying. இறந்து கொண்டு இருந்தார் என்றோ இறந்து கொண்டு இருக்கிறார் என்றோ சொல்லக்கூடாது. இறத்தல் என்பது ஒரு சடன் ஆக்ஷன். he was alive, the very next moment he died, அவ்வளோதான். அது past tense. he is dying, இறந்து கொண்டு இருக்கிறார் என்று வராது.
அது ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன் கிடையாது. அந்த மாதிரி ஐ லவ் ஹர், நான் அவளை காதலிக்கிறேன். தட் மீன்ஸ் எப்பொழுதுமே ஐ லவ் ஹர்னு அர்த்தம். ஐ ஆம் லவ்விங் ஹர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லக்கூடாது. ஐ ஆல்வேஸ் லவ் ஹர். ஸோ such verbs should not be used in present continuous tense or past continuous tense. Know, love, like, dislike, die, forget, remember, have, want, continue போன்ற verbs-ஐ continuous சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, present tense சொன்னாலே போதுமானது. Then perfect tense ஒரு interesting thing. I have got a foreign camera. நான் ஒரு வெளிநாட்டு படக்கருவி வைத்திருக்கிறேன். என்கிட்ட ஒரு ஃபாரின் கேமரா இருக்கிறது. I have got a foreign camera. That means நான் ஒரு ஃபாரின் கேமரா வைத்திருக்கிறேன். இது ஒரு தப்பு இல்லாமல் அழகான சென்டென்ஸ் இங்கிலீஷில். இப்போது சம்டைம்ஸ் ஹேவ் அண்ட் கெட் ஆர் ஈக்குவல் இன் மீனிங். அதனால் இந்த ஈக்குவேஷன் மார்க் கொடுக்குறோம். சாதாரணமாக சொல்லுவாங்க நோ வேர்ட் இஸ் ஈக்குவல் டு அதர் வேர்ட். எந்த வேர்டுமே இன்னொரு வேர்டுக்கு ஈக்குவல் கிடையாது. தேர் இஸ் சம் டிஃபரன்ஸ், தேர் மைட் பி சம் டிஃபரன்ஸ் இருக்கத்தான் செய்யும். ஏதோ ஒரு பேருக்காக நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறமே தவிர இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி ஈக்குவல். ஹாப்பினஸ், ஜாய். ஹாப்பினஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜாய். ஆனால் என்ன சொல்கிறோம், ஹாப்பினஸ் இஸ் ஈக்குவல் டு ஜாய்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மீனிங் எழுதுகிற போது ஒரு கோடு தான் போடணும். இட் இஸ் நாட் பர்ஃபெக்ட்லி ஈக்குவல், மோர் ஆர் லெஸ் ஈக்குவல். அதனால தான் ஒரே ஒரு கோடு மட்டும் போடுறான். அது மாதிரி தான் தமிழ்லையும் மகிழ்ச்சி, களிப்பு, இன்பம், சந்தோஷம், ஆனந்தம், இப்படி பல சொற்கள் இருக்கின்றன. பட் அவைகளெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் அல்ல. களிப்பு வேறு, மகிழ்ச்சி வேறு, ஆனந்தம் வேறு, இன்பம் வேறு. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அந்த மாதிரி இருக்கிற போது சில சமயங்களில் ரெண்டு வேர்ட்ஸுமே ஈக்குவலாக இருக்கிறது உண்டு. ஹேவ் இஸ் ஈக்குவல் டு கெட், ரெண்டு ஈக்குவலாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த அசம்ஷனில் இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம மாற்றலாம். ஐ ஹாவ் காட் அ ஃபாரின் கேமரா. இந்த காட் வந்து கெட், காட், கெட்டினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அதுக்கு ஈக்குவலான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஹாவ், ஹேட். ஸோ என்ன பண்ணலாம், இப்போது I have had a foreign camera. அந்த have அப்படி இருக்கிறது. get, got போல have இதனோட ஈக்குவல் have, had. I have had a foreign camera is equal in meaning. அதே மீனிங் தான். I have got a foreign camera is equal to I have had a foreign camera. இது என்னமோ ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கான்னு நினைக்கக்கூடாது. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். I have had a foreign camera means நான் ஒரு ஃபாரின் கேமரா வைத்திருக்கிறேன். இதை நல்லா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த இடத்துல I have got போல I had got it வச்சுங்கோ. நான் ஒரு ஃபாரின் கேமரா வைத்திருந்தேன். I had got a foreign camera. அப்போ என்ன பண்ணலாம், I had a foreign camera. I had a foreign camera. ரெண்டு வேர்ட்ஸ் பக்கத்தில் தப்பாக வந்து சொல்லிட்டு அடிச்சிடக்கூடாது. I had a foreign camera means I had got a foreign camera. வைத்திருந்தேன், நான் ஒரு ஃபாரின் கேமரா வைத்திருந்தேன். இப்போது நாங்கள் குற்றாலத்துக்கு குளிக்கிறதுக்கு போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்மளுடைய வேன் நைட் 10 மணிக்கு கிளம்புது. எல்லோரும் வந்துட்டாங்க. we are about to start. திடீர்னு ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயோ நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணணும், கேமரா கொண்டு போகாமல் போகிறோம்ப்பா. we should take a camera so that we can take snaps. நம்ம குளிக்கிற போதெல்லாம் ஸ்னாப்ஸ் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. ஆமாம், ஐயோ நம்ம மறந்துட்டோமே.
இப்போ நான் சொன்னேன் the one my house is nearby, இப்போ பக்கத்தில் இருக்குது. I have had a foreign camera. I have had a foreign camera. நான் ஒரு ஃபாரின் கேமரா வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னேன். போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாங்க. I ran to my house and I brought the camera. நான் என்ன சொன்னேன்? I have had a foreign camera. That means நான் ஒரு ஃபாரின் கேமரா வைத்திருக்கிறேன், போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னேன். I have got a foreign camera சொல்கிறதுக்கு பதிலாக I have had a foreign camera சொன்னேன். It was right, grammatically correct. சரி, போனோம், பிரமாதமான ஸ்னாப்ஸ் எல்லாம் எடுத்தோம். அருமையாக அதை தயார் பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் போட்டதுக்கப்புறம் கேட்டில் பார்க்குற போது ரொம்ப பிரமாதமாக இருக்குதுப்பா, இந்த ஸ்னாப்ஸ் எல்லாம், இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, யார் எடுத்தாங்கன்னு கேட்டாங்க. நான் தான் எடுத்தேன்ப்பா, நான் தான் ஷூட் பண்ணேன். இப்போ சொன்னேன், நல்ல வேலைப்பா, புறப்படும்போது நாங்கள் கேமரா மறந்துட்டோங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. நல்ல வேலையை நான் ஒரு ஃபாரின் கேமரா வச்சுருந்தேன், ஓடி எடுத்துகிட்டு வந்தேன். ஐ ஹேட் அ ஃபாரின் கேமரா, பாஸ்டில் சொல்கிறேன். நான் வீட்டில் ஒரு ஃபாரின் கேமரா வைத்திருந்தேன், அதை எடுத்துக்கொண்டு வந்தேன். ஐ ஹேட் அ ஃபாரின் கேமரா அட் ஹோம். ஐ வெண்ட் அண்ட் brought it. இப்படி ஐ ஹாவ் ஹேட் என்று வரும், ஐ ஹேட் என்றும் வரும். இந்த கிராமட்டிக்கலாக இந்த பர்ஃபெக்ட் டென்ஸை புரிஞ்சிட்டவங்க they can understand this meaning.